நாம எங்கப்பா நடத்துறது அப்படின்னு எல்லாரும் பயங்கர தீவிர டிஸ்கஷன்ல இருந்தப்போ சேலத்துல நடத்துங்கன்னு சொல்லி சீட் எடுத்து கொடுத்தது உதயநிதி தானா. ஏங்க எவ்வளவோ இடம் இருக்கு, நாம ஏங்க இதை போய் சேலத்துல செய்யணும்னு சில பேர் அங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு சொல்லி இருக்காங்க பாருங்க, எதிர்ப்பு எங்க இருக்குதோ அங்க சிக்ஸர் அடிச்சுட்டு சென்டர்ல சேரை போட்டு உட்கார்றது தாங்க சிறப்பா இருக்கும். அதான் கொங்கு அவங்க கோட்டைன்னு கொக்கரிக்கிறாங்கல்ல, அந்த கோட்டைய கொத்த நான் தூக்கிட்டு வரேன். அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா அங்க காலை ஊனி இருக்காங்களோ இனிமே எவ்வளவு ஊன முடியாத அளவுக்கு கொங்குல நம்ம கொடிய நான் ஏத்தி காட்டுறேன் அப்படின்ற ஒரு கிட்டத்தட்ட ஒரு சவாலோடைய சண்டே அன்னைக்கு போய் இளைஞரணி மாநாட்டை நடத்த போறதா ஒரு கேள்வி. ஒரே கல்லுல 3 மாங்காயா? என்னென்ன மாங்கான்னு பார்த்துருவோமா? மதியம் வணக்கம். இது மதியம் தர்பா. நான் கூத்தடி கோப்பு. நான் மாநாட்டை அங்கேதான் நடத்துவேன் அப்படின்னு அடம் பிடிச்சி வாங்கியிருக்காப்புல உதயநிதி. சேலம் ஜெகஜோதியா ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்ப வெளியில இருந்து பாக்குறப்ப வேணா அது வந்து ஒரு இளைஞரணி மாநாடு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா அவங்கெல்லாம் எப்படி பாக்குறாங்கன்னா 2024 தேர்தலுக்கான அடிக்கல் நாட்டு விழா, எலெக்ஷனுக்கான எல்லா வேலையும் திமுக இறங்கி பார்க்கறதுக்கு தயாராகிடுச்சு. ஒவ்வொரு இடத்துக்கும் குழுவை போட்டாங்க. இப்போ தேர்தல் பணிக்குழு, அந்த கூட்டணி பேசுறதுக்கான குழு, இது இல்லாமல் தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் தலைவரை போட்டு அவங்களுக்கு கீழே குழுவை போட்டு ஆளாளுக்கு அவங்கவுங்க வேலையை இறங்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது இல்லாமல் மண்டலங்களுக்கும் தனித்தனியாக ஆளுங்களை பொறுப்பாளர்களை போட்டுட்டாங்க. இப்போ வடக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஏவா வேலன்னு, இந்த பக்கம் தெற்குல பார்த்தோம் அப்படின்னா தங்கம் தென்னரசன், அப்படியே இந்த பக்கம் டெல்டா பக்கம் வந்தோம் அப்படின்னா KN நேருன்னு, சென்னைக்கு வந்து பார்த்தோம் சென்னை மண்டலத்துக்கு பார்த்தோம்னா RS பாரதி என்ன. பேலன்ஸ் இருக்கிறது இந்த மேற்கு மண்டலத்துக்கு யாரை போடுறது, அது ஒரு பெரிய, ஏன்னா இப்போ அந்த இடத்துக்கு உள்ள போறதுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம். கொங்கு பயங்கர சவாலாவே அப்பையிலேருந்து இப்போ வரையும் இருக்கு. உண்மைதான், கலைஞர் காலத்துலேருந்து அது வந்து அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள இறங்கி அந்த அதிமுகவை அடிச்சு நொறுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான காரியமாக தான் இருந்திருக்கு. அதை நம்ம இல்லை சொல்ல முடியாது. பட் ஆனால் இப்போ அந்த சினாரியோ கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி வந்துகிட்டு இருக்கு ஆஃப்டர் செந்தில் பாலாஜி அண்ணன் உள்ள வந்ததுக்கு அப்புறம். ஏன்னா எல்லாருமே தகச்சு போய் நின்னாங்க. எப்படிப்பா, ஏன்னா எவ்வளவோ பேர் இருக்கிறப்ப அங்கேருந்து இங்கே வந்த ஒருத்தரை நம்பி எப்படி இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை உள்ள ஒப்படைச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருந்தது. ஆனால் அந்த கேள்வி அத்தனையும் உடைச்சு அதுக்கு நான் தகுதியானவன் தான் அப்படி நிரூபித்தது செந்தில் பாலாஜி. நல்லா ஓடிட்டு இருந்த வண்டி இடையில இந்த முள்ளை தூக்கி கொண்டு போய் கொட்டுவாங்க இல்லை, கொட்டி பஞ்சர் ஆக்கி விட்டு வண்டி அங்கனுக்குள்ளேயே நின்று போச்சு. இந்த கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ண கட்டடம் மாதிரி ஆகி போச்சுன்னு வைங்கள, எந்த விதமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் அதே இடத்துல வண்டி ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. இப்போ இதுக்கு அடுத்து, ஏன்னா அங்கே வேலை பார்க்க கீழே வேலை பார்க்கறதுக்கு எவ்வளவு ஆட்கள் இருந்தாலும் எவ்வளோ சின்சியராக வேலை பார்த்தாலும் மேலே ஒரு ஆள் இருந்து என்னென்ன பண்ணணும் ஏது செய்யணும் அப்படின்னு சொன்னா தானே அவங்களும் உற்சாகமாக வேலை பார்ப்பாங்க. இல்லாட்டி எப்படி வேலை பார்க்க முடியும்? யாரு கீழே எதுக்காக வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு நினப்பு இருக்குமா இல்லையா? யாரு நம்மளை வழி நடத்த போறா? உண்மையில அங்கே உள்ளவங்க ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துட்டாங்க. இவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு அடியா இருந்தது. சேலத்துல மாநாடு நடத்துறதுக்கு முக்கியமான ஒரு காரணம், மறுபடியும் அந்த எனர்ஜியை அவங்களுக்கு கொடுக்கணும். அதனாலேயே தான் இந்த மாநாட்டை சேலத்துல கொண்டு போய் நடத்துறது, கொங்கு பகுதியில் நடத்துறதுக்கான முக்கியமான ஒரு காரணமா எல்லாரும் சொல்றாங்க. சரி, இதுவே இவ்வளவு இருந்தா அப்ப இதுக்கப்புறம் நடக்க போறது இந்த எனர்ஜியை கடைசி வரை இழுத்துட்டு போகணுமா இல்லையா? யாரு உள்ள இறங்க போறா, அந்த இடத்துக்கு யார பொறுப்பாளரா போடலாம் அப்படின்னு பாக்குறப்ப எல்லாரும் அப்படியே திரும்பி உதயநிதி அண்ணனை பார்த்துருக்காங்க. முடியும், அதாவது இறங்கி, ஏன்னா அப்பவே உதயநிதி அண்ணனோட பேரும் கொங்குக்காக வந்து ரெஃபரன்ஸ் போயிருக்கு. உதயநிதி அண்ணனே வந்து இறங்கி செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவை எல்லாரும் ஒரு மனசா சொல்லி இருக்கிறதாக ஒரு தகவல். ஏன்னா இந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பொறுப்பை ஏத்துக்கிறதுன்றது பாம்பு புத்துக்குள்ள கைய விடுற மாதிரி ஒரு கதை. ரொம்ப வீக்கர் செக்ஷன் வச்சுக்கல. கலைஞர் காலத்துல இருந்தே உண்மை அதுதான். உள்ளுக்குள்ள வந்து போறதுக்கு அந்த உள்ள என்ட்ரி ஆகி மற்ற இடங்கள்லாம் வந்து ஓரளவு ஸ்ட்ராங்கா நின்னாலும் இந்த இடத்துக்குள்ள அப்பையிலேருந்தே பெரிய அடிதடி தான் உள்ளுக்குள்ள போறதுக்கு. என்ன, ஏன்னா அவங்க பயங்கர ஸ்ட்ராங் அங்கே உள்ளுக்குள்ள.
சரி, இந்த இடத்த பிரேக் பண்றது தான் செந்தில் பாலாஜி உள்ள இறங்கினாலும் போன வேலையை செஞ்சும் காமிச்சிட்டாப்லன்னு வைங்கள. அப்படி செஞ்சு காமிச்சதுனாலதான் பாவம் அவர் இப்ப வச்சு செய்யறாங்க. அது அது வேற. சரி, இவர் போனதுக்கு அப்புறம் இனிமேல் இந்த இடத்துல எதுவும் பண்ண முடியாது, யாரும் இந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்க்க முடியாது, நாம கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு உட்கார்ந்துக்கலாம் அப்படின்னு தான் பல பேர் நினைச்சாங்க. இப்ப அந்த அவங்க நினப்புல மண்ணள்ளி போறதுக்காகத்தான் இந்த இளைஞரணி மாநாட்டையே உள்ளுக்குள்ள நடத்துறதாக ஒரு கேள்வி. இப்ப இது மூலியமா என்ன மெசேஜ் அவங்க உள்ளுக்குள்ள சொல்ல வர்றாங்கன்னா, எதிர்கட்சியார் இருக்கார்ல ஐயா எடப்பாடியார், அவர் வீட்டுக்கு எதிர்த்தாப்புலே போன் தான் நினைச்சிருக்காங்க. பட் இடம் பத்தாதுன்றதுனால அந்த பக்கம் எங்கேயோ தள்ளி போட்டிருக்காங்க போல. அங்க போடுறப்போ ஐயா எடப்பாடியாருக்கு ஒரு மெசேஜ். அது இல்லாம இதை ஒரு ஆறுதல் பரிசா எப்பயுமே வச்சிருப்பாங்க இல்லைங்களா. ஒரு கட்சி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு இது ஒரு ஆறுதல் பரிசு. எவ்வளவு இடங்கள்ல பார்ட்டிசிபேட் பண்ணி இது பண்ணாலும் ஜெயிக்கல அப்படின்னா இந்த கடைசியில ஒரு தட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இங்கேருந்து 2 பிட்டு வாங்கிட்டு போயிடலாம் உங்களுக்குள்ள அப்படின்ற ஒரு நினைப்பு அவங்க எல்லாருக்குமே இருந்திருக்கு. அது அத்தனையும் சுக்கு நூறா போட்டு உடைக்கிறதுக்காகத்தான் இப்ப உதயநிதியான உள்ள இறக்கியிருக்காங்க. இருக்கிறாங்க எல்லாம் சொல்றதுதான்ப்பா. இது உள்ளுக்குள்ள இறங்கினதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றது இறங்கி பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரியும். ஏன்னா பயல்கள்லாம் ரொம்ப சோர்ந்து போய் கிடப்பாங்க. இல்ல என்னடா அது இப்படி ஆகி போச்சு, நம்மளை யாருமே கண்டுக்கலையே, இங்க யாரு வரப்போறா, ஒருவேளை வந்தா அவர் அளவு இறங்கி வேலை பார்ப்பாங்களா, அந்த அளவுக்கு சின்சியரா இருக்குமா, எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும்ல. வரப்போறவர் எப்படி இருப்பாரு, நம்மளையெல்லாம் எப்படி அனுசரிப்பாரு. அதுக்குத்தான் நல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேஸை உள்ள இறக்கியே ஆகணும். அவருக்காகவாவது ஒர்க் பண்ணணும். அப்படி ஒரு ஆளை நம்ம உள்ள இறக்கணும். அப்படின்றப்பதான் அங்கே வேற எந்த விதமான சாய்ஸுமே இல்லாம உதயநிதி அண்ணன் உள்ள இறக்குறதாக ஒரு கேள்வி. அப்ப இந்த மாநாட்டோட அஜெண்டா, முக்கியமான அஜெண்டா மாநில மீட்பு உரிமை. இந்த மாநில மீட்பு உரிமையை பத்தி ஏற்கனவே ஏகப்பட்ட தடவை சொல்லிட்டாங்க. அது என்ன அப்படின்னா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் அடகு வச்சுட்டாங்க, ஆல்மோஸ்ட் அடகு வச்சுட்டாங்க. எதுவுமே சொந்தமா நம்மளால செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்மளை கொண்டு போய் தள்ளிட்டாங்க. ஒரே நேரத்தில் அதிமுகவையும் பாஜகவையும் அவங்க நம்மளை இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் நம்மளை யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் நம்மளை ஏமாத்தி இருக்காங்க அப்படின்றத எடுத்து ஸ்ட்ராங்கா அடிக்கிற அளவுக்கு இருக்கணும். இதுதான் அந்த மாநாட்டோட மெயின் அஜெண்டா. என்னென்ன பண்ணியிருக்காங்க இது அத்தனை நம்ம எடுத்து சொல்லியே ஆகணும். ஏன்னா அவங்க உள்ளதானே சொல்ல போறாங்க, இல்லாதது பொல்லாத எதுவும் இங்க எதுவும் சொல்ல போறது இல்லையே. இது வரைக்கும் என்னென்னலாம் அவங்க செஞ்சிருக்காங்க, நம்மளை எப்படியெல்லாம் வச்சு செஞ்சிருக்காங்க, அதுக்கு இவங்கெல்லாம் எப்படி கண்டும் காணாம இருந்திருக்காங்க, இது அத்தனையும் நம்ம எடுத்து சொல்லணும். அதனாலதான் இப்ப எல்லாரும் இந்த மாநாட்டுக்கு ஆடி போய் கிடக்குறாங்க. ஏன்னா அந்த மாநாடு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இப்போ 2007 இங்கே திருநெல்வேலியில் ஐயா ஸ்டாலின் பண்ணப்ப அது ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக இருந்தது. ஆனால் அப்போ இருந்த சிச்சுவேஷன் வேற, இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வேற. அப்போ இருந்தது உள்ளுக்குள்ள நடந்த பிரச்சனைகள், இப்போ நடக்கிறது தேசிய அளவில் நடக்கிற பிரச்சனைகள். இதை எடுத்துக்கொண்டு போய் மக்கள் முன்னாடி அவசியம் வைக்கணும். அதுவும் எங்க வச்சா நல்லா பரவும். இதுக்கு முன்னாடி சொல்லுவாங்கல்ல, திமுக கொங்கு கண்டுக்கவே இல்லை, திமுக கொங்க பத்தி கவலைப்படுறதே இல்லை, அதை அப்படியே அடியோட சேஞ்ச் பண்றதுக்காக தலைகீழ திருப்பி போறதுக்காகத்தான் இந்த மாநாட்டை தூக்கி கொண்டு அங்க வைக்கிறார். இப்ப நினைச்சு பாருங்களேன், சொல்லுவாங்கல்ல உதயநிதி, இப்ப உதயநிதி பொறுப்பு அமைச்சர் அங்க தூக்கி உள்ள போறப்போ அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் பேசுவாங்க அவங்களுக்குள்ள. இதை சமாளிக்கிறதுக்கு தான் இவங்களுக்கு இப்ப இது மேற்கொண்டு பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை. ஆனா இதையே சில பேர் சொல்றாங்க, எப்படின்னா இந்த பொறுப்பு அமைச்சராக கொண்டு போய் உட்கார வைக்கிறப்போ மேபி அவருக்கு வேற ஒரு விஷயங்கள் அதை செய்யறதுக்கு இது முன்னோட்டமா இருக்கலாம். அதாவது இப்போ இந்த துணை முதல்வன்றாங்க, அது இதுன்றாங்க. ஆனா இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி ஐயா ஸ்டாலினே வெளிப்படையாவே பேசியிருக்காருன்னு வைங்களேன். ஆளாளுக்கு என்னென்னமோ பேசுவாங்க, அதை பத்தியெல்லாம் யாரும் எதுவும் கண்டுக்காதீங்க. அது எப்பப்ப எது எது நடக்கணுமோ அப்பப்ப அது நடக்கும், அதை யாராலும் தடுக்க முடியாது. அதனால இப்போதைக்கு இதெல்லாம் எந்த பிளானும் கிடையாது. ஏன்னா இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கம்பேர் பண்ணி இப்போ கொண்டு வர்றாங்க. அப்போ இருந்த சிச்சுவேஷனும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனும்
என்டையரா டிஃப்ரெண்ட். ஆனா இந்த மாநாட்டை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணி காமிக்கணும். வெறும் மாநாட்டை ரன் பண்றதும் இல்லை, மாநாட்டுக்கு அப்புறம் த்ரூ அவுட் எலெக்ஷன் வேலையை அங்கேயே உட்கார்ந்து பார்க்கணும். இதுதான் அவங்களுக்கு இப்போதைக்கு இருக்கிற அஜெண்டா. எவனும் உள்ள வரக்கூடாது. எவனாச்சும் அப்படி உள்ள வரணும்னு நினைச்சாலும் அவளை நம்ம உள்ள விடக்கூடாது. எப்படி விடக்கூடாது? அவங்க இது வரைக்கும் என்னென்ன உங்களை வச்சு செஞ்சிருக்காங்கன்னு நாம எடுத்து சொல்றதுலதான் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ மொத்த அதாவது அந்த இளைஞரணி மாநாட்டை திமுக மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கட்சிகளும் ஒத்துதான் பார்த்துக்கிட்டு இருக்கு. என்ன பண்ண போறாப்புல அவரு அடுத்த கட்டமா? ஏன்னா இதுல சக்சஸ் ஆயிட்டாப்புல அப்படின்னா ஒருவேளை இந்த மாதிரி ஆல்ரெடி அங்கே வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான், அதுல எந்த விதமானதும் இல்லை. ஏன்னா அவங்களே சர்வே எல்லாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு அவரோட ஆக்டிவிட்டி இருக்கு, கட்சிக்காரங்க எந்த அளவுக்கு அவரை வந்து ரிசப்ஷன் பண்றாங்க, இங்க மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு. ஏன்னா இப்போ உதயநிதியை வெறும் கட்சியா ஒரு அமைச்சரா மட்டும் பார்க்கல, அவரை கிட்டத்தட்ட மேல அவரை வச்சுதானே மேலையும் போல போட்டிட்டு இருக்காங்க. இந்த 5 மாநில எலெக்ஷன்ல எப்படி இவங்க வந்து பிரச்சாரம் பண்ணான்னு நினைக்கிறியா? எல்லாம் இவரை வச்சுதான். இவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, அங்க பாத்தீங்களா அங்க தமிழ்நாட்டில் அவர் அப்படி சொல்லிட்டாரு. ஸ்டாலின் ஐயாவை கூட இவங்க ஹைலைட் பண்ணல, உதயநிதி ஸ்டாலின் தான் தூக்கி பிடிச்சாங்க எல்லா இடத்துலையும். அந்த அளவுக்கு உதயநிதியோட ஃபேஸு வெளியில நல்லா இருக்கு, அவங்களுக்கு நல்ல பரிச்சயமா இருக்கு. இப்ப அதைத்தான் இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இவங்களுக்குள்ள இவர் என்ன பண்ண போறாரு, என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ண போறாரு, என்ன சொல்லி நம்மளை வச்சு செய்ய போறாரு அப்படின்ற ஒரு நினைப்பு எல்லாருக்கும் இருக்கு. நாளைக்கு சாயங்காலம் தெரிஞ்சு போயிடும் என்ன ஏதுன்னு அவர் பேசுனதுக்கு அப்புறம் பார்ப்போம். நன்றி.